Hi, last video comment section la current electricity like heavy weightage chapter adilende sums podunga appdin கேட்டிருந்தீங்க. அதிலிருந்து ஒரு sums பாப்போம். இந்த sum எதுல இருந்துனா Kirchhoff's law அதாவது KVL KCL Kirchhoff voltage law Kirchhoff current law அத பத்தி. Okay, like இப்போ நமக்கு KVL KCL னா just ஒரு குட்டி இன்ட்ரோடக்ஷன் மட்டும் தந்தறேன். So KVL Kirchhoff voltage law அப்படினா என்னன்னா ஒரு லூப் இருக்கு. just ஒரு சர்க்யூட் லூப் இருக்கு. அந்த சர்க்யூட் லூப்ல sum of voltage அதாவது இது வந்து voltage source ஆ இருக்கலாம் இல்ல voltage drop ஆ இருக்கலாம். அதோட மொத்த sum எடுத்து பாத்தீங்கன்னா it has to be equal to 0. அதாவது ஒரு லூப் குள்ள இருக்க voltage வந்து அத sum பண்ணோம்னா நமக்கு 0 கிடைக்கும். நெக்ஸ்ட் KCL. let's say ஒரு junction. ஒரு railway junction மாதிரி தான் அது. அதாவது amount of current coming towards the junction should be equal to amount of current gets out. அதாவது ஒரு junction வழியா எவ்வளவு amount of current வருதோ அதே amount of current வெளிய போயிருக்கணும். அதுதான் KCL Kirchhoff current law. So the ரெண்டு பேஸ் பண்ணி தான் இந்த சம் இருக்கு. Kirchhoff's law பேஸ் பண்ணி தான் சம் இருக்கு. சரி ஓகே, சம் என்னன்னு பாத்தீங்கன்னா find current I3 in the following circuit. அதாவது ஒரு சர்க்யூட் கொடுத்திருக்காங்க. இதல நமக்கு I3 என்னன்னு கேக்குறாங்க. ஓகே. நான் வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோனே KCL Kirchhoff current law. இந்த ஜங்ஷன் B இருக்கா? இந்த ஜங்ஷன் B ல பாத்தீங்கன்னா I1 வந்து வருது, I2 I3 வெளிய போகுது. So I can write I1 equal to I2 plus I3 Kirchhoff current law. Okay. Next like mathematics நல்ல ப்ராப்பரா படிச்சவங்களுக்கு இல்ல mathematics ப்ராப்பரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறவங்களுக்கு இல்ல mathematics கூட விட்டுருங்களே. ஒரு லாஜிக் என்னன்னா இப்போ உங்கள்ட்ட n unknowns இருக்கு. அதாவது உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு n நம்பர்ஸ் தெரியாது, n வேரியபிள்ஸ் தெரியாதுனா உங்களுக்கு n ஈக்குவேஷன்ஸ் தேவைப்படும். அப்பனா தான் உங்களால அந்த n unknowns n வேரியபிள்ஸை கண்டுபிடிக்க முடியும். இது வந்து mathematics தான். அதாவது நம்ம mathematicsல கூட like x plus y equal to something கொடுத்திருப்பாங்க. next 2x plus 3y equal to அப்படி கொடுத்திருப்பாங்க. இந்த மாதிரி இந்த ரெண்டு ஈக்குவேஷன் கொடுத்தா தான் உங்களால xy கண்டுபிடிக்க முடியும். ஜஸ்ட் ஒரே ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டு உங்கள்ட்ட x உம் y உம் கேட்டாங்கன்னா உங்களால கண்டுபிடிக்க முடியாது. யாராலயுமே கண்டுபிடிக்க முடியாது. சோ ரெண்டு unknowns உங்களுக்கு தேவைனா உங்களுக்கு ரெண்டு ஈக்குவேஷன்ஸ் தேவை. இதுதான் மேத்தமேட்டிக்ஸ். சரி ஓகே, இங்க பாருங்களேன். இங்க நமக்கு unknowns வந்து I1 I3 I2 இருக்கு. அப்ப நமக்கு 3 unknowns இருக்கு. So we need 3 equations. But Kirchhoff current law படி நமக்கு ஒரு ஈக்குவேஷன் கிடைச்சாச்சு. இன்னும் நமக்கு ரெண்டு ஈக்குவேஷன் கூட தேவைப்படும். அதுக்கு தான் நான் KVL யூஸ் பண்ண போறேன். சோ KVL க்கு வந்து நம்ம என்ன சொல்றோம், லூப் குள்ள இருக்க வோல்டேஜ் வந்து 0. சோ நான் ரெண்டு லூப் கன்சிடர் பண்ண போறேன். நான் கன்சிடர் பண்ண லூப் என்னன்னா AB CD EFA ஃபர்ஸ்ட் லூப். செகண்ட் லூப் வந்து ஜஸ்ட் AB EFA. இந்த ரெண்டு லூப் மட்டும் நான் கன்சிடர் பண்றேன். சரி ஓகே. இப்போ பாருங்களேன், எங்க இருந்து ஸ்டார்ட் பண்றேன். 2 வோல்ட். நெக்ஸ்ட் இங்க ஒரு டிராப் நடக்குது. அதுக்கு என்ன ஓம்ஸ் லா படி -I1 * 4. டிராப்னா மைனஸ் தானே. சோ நெக்ஸ்ட் அங்க ஒரு டிராப் நடக்குது due to I3 in 2 ohm resistance. So I3 * 2. நெக்ஸ்ட் இங்க பாருங்க, இங்க ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் இருக்கு. இங்க நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன் வரும். ஓகே, இங்க ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் இருக்கு. இத நான் வந்து +6 ன்னு எழுதணுமா -6 ன்னு எழுதணுமான்னு. இப்போ பாருங்க, நான் வந்து லூப்பை வந்து இப்படி கன்சிடர் பண்றேன். இப்படி கன்சிடர் பண்ணும்போது நம்ம பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணுவோம், லைக் ஃபாதர் பாயிண்ட் டு நிதர், அதாவது தூரத்தில் இருக்க பாயிண்ட்ல இருந்து மைனஸ் அப்படி பண்ணுவோம். அதாவது இதுல இருந்து இதை மைனஸ் பண்ணுவோம். கரெக்டா? இது வந்து நெகட்டிவ், இது வந்து பாசிட்டிவ். ஸோ நெகட்டிவ்லேருந்து பாசிட்டிவ் மைனஸ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், நெகட்டிவ் கிடைக்கும். ஸோ அந்த லாஜிக்கை மைண்டில் வச்சுட்டு நம்ம -6 போடணும். இதே இந்த இடத்துல இப்படி 6 வோல்ட்னு இருந்துச்சுன்னா நீங்கள் +6 போடணும். ஓகே, இதுதான் சிம்பிள் தான். லைக் நிறைய பேருக்கு இல்லை, இன்னும் மோர் ஃபிசிக்ஸ் டேர்ம்ஸில் கூட நிறைய பேர் படிச்சிருப்பீங்க. நீங்கள் எப்படி அதை ஞாபகம் வச்சுருக்கீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். லைக் மெனி பீப்புளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல, இன்க்ளூடிங் மீ. ஓகே, 6. நெக்ஸ்ட்டு ஓகே, இது வழியாகவும் I3 தான். ஏன்னா வேறு எங்கேயுமே பிரான்ச் நடக்கல, சீரியஸாக இருக்குது. ஸோ சீரியஸில் கரண்ட் சேம். ஸோ -I3 * 4. நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்கள், இங்கே வந்து எகெயின் I2 வரும். இந்த I2வும் I3யும் சேர்ந்து இங்கே எகெயின் I1 வந்துடும். Kirchhoff current law. நெக்ஸ்ட்டு இங்கே ஒரு ட்ராப். என்ன ட்ராப்னா I கரண்ட் 2 ohm வழியாக ஃப்ளோ ஆகுது. அது நெக்ஸ்ட்டு சர்க்யூட் முடிஞ்சிச்சு. ஸோ ஈக்குவல் டு 0. சாரி, ஈக்குவல் டு 0. பாருங்கள், 2 - 6 ஓகே வோல்ட்டுன்னு போட்டிருக்கேன். ஓகே, ஜஸ்ட் -4. நெக்ஸ்ட் இங்கே பாருங்களேன், என்கிட்ட இங்கே ஒரு 4I1 இருக்குது, இங்கே ஒரு 2I1 இருக்குது. ஸோ நான் -6I1 போட்டுக்கலாம். கரெக்டு தானே? 4 + 2 = 6. நெக்ஸ்ட் இங்கே ஒரு 2I3 இருக்குது, இங்கே ஒரு 4I3 இருக்குது. ஸோ -6I3 = 0. ஸோ 6 இங்கே காமனாக இருக்குது. -6 × I1 + I3 எழுதிக்கலாம்.
இந்த -4 அந்த சைடு போச்சுன்னா +4 ஆயிரும். ஸோ I1 + I3 = -2/3. ஓகே, இதனோட ஃபஸ்ட் ஈக்குவேஷன், இதனோட செகண்ட் ஈக்குவேஷன். ஏன்னா எனக்கு ஒன் மோர் ஈக்குவேஷன் தேவைப்படுது, ஏன்னா என்கிட்ட 3 அன்னோன்ஸ் இருக்குது. சரி, ஓகே. நான் வந்து நெக்ஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி ABEFA அந்த லூப் எடுத்துக்கிறேன். நீங்கள் இன்னொரு லூப் கூட எடுத்துக்கலாம், லைக் உங்கள் விருப்பம் தான். ஓகே, அந்த லூப் படி பார்த்தோம்னா எகெயின் இங்கே ஒரு 2 வோல்ட், எகெயின் அங்கே ஒரு ட்ராப்பு -I1 × 4. இங்கே பாருங்கள், இங்கே வந்து நமக்கு பொட்டன்ஷியல் வந்து ஃபேவராக இருக்குது நம்ம ரூட்டுக்கு. அதாவது ஃபார்தரில் வந்து ஓகே, தூரத்தில் வந்து ப்ளஸ் இருக்குது, பக்கத்தில் வந்து மைனஸ் இருக்குது. ஸோ நம்ம பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் இருக்கும்போது வில் கெட் ப்ளஸ் வேல்யூ. ஸோ இந்த இடத்துல நான் +4 போடுறேன். நீங்கள் ப்ராப்பராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்களா? இங்கேயே -6 போடுறேன், இங்கேயே +4 போடுறேன்றது, லைக் அது ரொம்ப முக்கியம். ஓகே, +4, மறுபடியும் இங்கே I1 × 2 = 0. சரி, ஓகே. இப்போ நமக்கு 2 + 4 வந்து 6, இங்கே வந்து 4 + 2 again 6, -6i = 0 I1. ஸோ 6I1 = 6, which gives I1 = 6/6, nothing but 1 ampere. ஓகே, எனக்கு I1 கிடச்சாச்சு. நெக்ஸ்ட் நான் இங்கேருந்தே இன்னொன்று கன்க்ளூட் பண்ணுறேன். 1 + I3 is equal to -2/3. So I3 = -1 - 2/3. இந்த -1 வந்து நான் -3/3 எழுதிக்கலாம். -2/3, it gives -5/3. சரி, ஓகே. சாரி, ஆக்சுவலி ஆன்சர் வந்து -5/3 ஆம்பியர் தான். நான் ஆப்ஷனில் வந்து அதை நான் இன்க்ளூட் பண்ணல. ஓகே, மேபி நான் ஆப்ஷன்ஸ் எழுதும் போது தப்பான ஆப்ஷன்ஸ் எழுதுறேன். சரி, ஓகே, சாரி. ஆக்சுவலி இதுக்கு வந்து எதுவுமே ஆன்சர் கிடையாது. I3 வழியாக போகிற கரண்ட் வந்து -5/3. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நான் இந்த டேரக்ஷனில் கரண்ட் இருக்குன்னு அஸ்யூம் பண்ணிக்கிட்டேன். பட் அந்த டேரக்ஷனில் கரண்ட் இல்லை, இந்த டேரக்ஷனில் தான் கரண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி நமக்கு KVL KCL வந்து ப்ரூஃப் பண்ணியிருக்கு. அதோட வேல்யூ வந்து -5/3. ஆக்சுவலி சாரி, அந்த ஆப்ஷன்ஸ் வந்து குளறுபடி ஆகிடுச்சு. நான் உங்களுக்கு இந்த கொஷின்ஸ்னால் டெலகிராமில் அப்லோட் பண்ணலான்ற ஒரு ஐடியா இருக்குது. அப்போ நான் வந்து ஆப்ஷன்ஸ் வந்து மாற்றி உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஓகே, எகெயின் வந்து நான் இன்னொரு தடவை நான் உங்களுக்கு கிளாரிஃபிகேஷன் சொல்லிடுறேன். லைக் எனக்கும் ஸ்டடீஸ் இருக்குது, நானும் சில எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அந்த எக்ஸாம்ஸ்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுனால என்னால் ஃபுல் ஃப்ளெஜ்டாக இங்கே வந்து என்னால் வீடியோஸ் போட முடியாது. லைக் நிறைய பேர் கேட்குறீங்க, லைக் நிறைய பேர் இல்லை, ஃபியூ பீப்புள் கேட்குறீங்க, கான்செப்ட் நடத்தி இது பண்ணுங்கள், லைக் இது பண்ணுறதுக்கு பதிலாக அதில் பண்ணலாமே அப்படின்னு. ஸோ என்னால் முடிஞ்ச ஹெல்ப் தான் என்னால் பண்ண முடியும். லைக் கரெக்டு தானே? ஏன்னா சப்போஸ் நான் இங்கே டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டு என்னோடய ஃப்யூச்சர் வந்து கொஷின் மார்க் ஆகிடும்ல, அதனால் லைக் இட்ஸ் மோர் லைக் ஒரு ஹெல்ப்பிங் தான். லைக் என்னால் எவ்வளோ எக்ஸ்டெண்ட் போயிட்டு என்னால் ஹெல்ப் பண்ண முடியுமோ அதான் நான் பண்ணுறேன். லைக் ஐம் சாரி ஆக்சுவலி, பட் என்னோடய எக்ஸாம்ஸ் வந்து February மேபி March ஃபஸ்ட் வீக்கோட முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் நான் ஃபுல் ஃப்ளெஜ்டாக வந்து உங்களுக்கு கண்டென்ட் தரேன். லைக் லைவ் கிளாஸஸ் இருக்கட்டும், இல்லை ஃபுல் கான்செப்ட்ஸ் நடத்தி, இல்லை அதெல்லாம் கண்டிப்பாக பண்ணலாம். ஃபுல் கான்செப்ட்ஸ் நடத்தி லைவாக ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறது. ஸோ அதெல்லாம் டெஃபினட்டாக பண்ணலாம். லைக் ப்ரொவைடட் மார்க்கெட் கண்டிஷன்ஸ், சப்ஜெக்ட் டு மார்க்கெட் கண்டிஷன்ஸ். சார் ஒத்துக்கணும், லைக் செந்தில்நாதன் சார் ஒத்துக்கணும். ஸோ அவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு வில் டூ. பட் கரண்ட்டாக என்னால் அது பண்ண முடியாது. லைக் ஐ கேன் ஒன்லி ஸ்பெண்ட் சம் மினிட்ஸ், லெஸ் தென் ஹவர், அவ்வளோதான் சேனலுக்குன்னு ஸ்பெண்ட் பண்ண முடியும். அதனால தான். சரி, ஓகே, லைக் வெரி சாரி. அப்புறம் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு மேபி சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகல்ஸில் கொஷின்ஸ் நெக்ஸ்ட் கிளாஸில் போடலாம். அதுக்கு அடுத்த கிளாஸில் என்ன கொஷின்ஸ் போடலான்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு லைக் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் இது என்ன மோட்டிவேட் பண்ணுது. ஸோ அகெயின், ஓகே, பை.